ஸோ இன்றைக்கி நான் எப்பயும் போல் போர் அடிக்குதுன்னு ஸோ லோன் பண்ணலான்னு போனேன் கைஸ். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்ம ஆஃப்லைனில் டீம் அப் பண்ணி அவனுக்கே பூயா கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி டீம் அப் பண்ணா பார்க்கலாம்னா அவன் அடிச்சிட்டான், போட்னு அடிச்சிட்டான். சரி நெக்ஸ்ட் ரவுண்டாச்சும் அட்லீஸ்ட் பையன் நம்ம ஏமாற்றி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் டீம் அப் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் டப்புன்னு போட்டான். நானும் டப்புன்னு போயிட்டேன். அதோட நெக்ஸ்ட் ரவுண்டு காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு சரி வெப்பன் இல்லாத போனால் ஆச்சு பையன் நம்பவான் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், இவங்க வெப்பன் கொடுத்ததும் நான் அந்த வெப்பனை கூட என்ன பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு போல காய்ஸ், கன்ஸை போட்டுட்டேன். ஸோ ஆக்சுவலி இப்போயாச்சும் அவன் டீம் அப் பண்ணுவான்னு நினச்சேன். பழைய பிளேயர்லாம் இல்லை காய்ஸ், அவங்களாம் எதாவது டீம் அப் பண்ணாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் எங்கள் டீம் அப் பண்ணுறாங்க. ஸோ ஓல்டு பிளேயர்ஸ் நோ திஸ் ஆக்சுவலி. ஸோ ஓகே காய்ஸ், ஸோ எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சதுனால நம்ம அவன் அடிக்கலாம் போய் போட்டு 2 போட்டுலேயே அவனை போட்டான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் ஆக் செலக்ட் பண்ணான். பையன் ஆக் செலக்ட் பண்ணி என்ன பண்ணான், ஒன்றும் பண்ணல, தோத்துட்டான். பார்த்தீங்கன்னா இவனை இப்போ நம்ம சர்ன்னு அடிக்கிறோம், சொர்ன்னு போயிடலாம், அவ்வளோதான். ஸோ அதோட நெக்ஸ்ட் ரவுண்டு அதே ஆகில் தான் இருந்துச்சு. நம்மளும் போகிறோம் அடிக்க போகிறோம் காய்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஒன்று போட்டு அவனை அடிச்சுட்டு அவ்வளோதான், இந்த ரவுண்டே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 7th ரவுண்டு நம்மளோட ஃபேவரட் எப்போவுமே நம்ம இந்த 2 கன் MP5 MP40. அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு அதை ஃப்ரெஷ் ஓட்டு அவன் காணும் காய்ஸ் எங்கன்னு தெரியுனா அவன் இடத்துல இருந்தான். சரி ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அவன் இடத்துக்கு போனேன். பார்த்தா பையன் நின்று நம்மளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வெயிட் பண்ணுறாம நான் போட்டோம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ரவுண்ட். ஸோ எப்படியாச்சும் இந்த கேமை ஜெயிக்கணும் அப்படின்னு இதை போட்டு அவனை அடிச்சுட்டு பூயா கண்கள் 2 பாருடா பாய்.